என்னாச்சு பெரியமா? என்ன பெரியமா இது? அரிசிடி. அரிசியா? ஆமா சுருதி. ஏன் பெரியமா, சாப்பிடுறதுக்கு எவ்வளவோ இருக்கு, அதை விட்டுட்டு இப்படி அரிசியை வறுத்து சாப்பிடுறீங்க? அரிசியை வறுத்து சாப்பிட்டா அதுல ஒரு டேஸ்ட் இருக்குண்டி. இத கடுங்காப்பியில போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். ஆனா இத சாப்பிடுறது தெரிஞ்சா கிண்டல் பண்ணுவீங்கன்னு தெரியாம சாப்பிடலான்னு நினைச்சேன். நீ வந்த உடனே அவசரத்துல வாயில போட்டுட்டேன். உள்ள வாயெல்லாம் வெந்து போச்சு. தண்ணிய குடு. என்னாச்சு? ஒண்ணு இல்ல மகேஷ். பின்னைய வாயில சூடு போட்ட மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? திருட்டுத்தனமா எதையாவது தின்னியா? இல்ல மகேஷ், சும்மாதான். சமையல் பண்ணும்போது உப்பு இருக்கான்னு பார்த்தேன், அது சுற்றுச்சு மகேஷ். ஏய், உப்பு பார்க்கணும்னா கொஞ்சோண்டு எடுத்து வாயில வச்சுக்கிட்டா பத்தாதா? அப்படியே கரண்டியோட எடுத்து வாயில ஊத்திருப்ப, அது சுட்டிருக்கும். இல்லைன்னா யாருக்கும் தெரியாம ஏதாவது ரெடி பண்ணி அவசர அவசரமா முழுங்கிருப்ப. உன்னை பத்தி தெரியாது. இவ என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிடறாளே. அவ சொன்ன மாதிரி இவளுக்கு மோப்ப சக்தி அதிகம்தான். இவ மட்டும் போலீஸ் நாயா பிறந்திருந்தா ஒரு திருடனும் தப்பிக்க முடியாது. என்ன ரொம்ப யோசிக்கிற? உனக்கு மோப்ப சக்தி ஜாஸ்தியா இருக்கு. வேற மாதிரி எதுவும் பிறந்திருந்தா எல்லா திருடங்களையும் பிடிச்சிருப்பாளுன்னு தானே யோசிக்கிற? எப்படி? என்ன அதானே நினைச்ச? அதை கண்டுபிடிச்சிட்டேன்னு ஷாக் ஆகி நிக்கிற. வேற என்ன? சாமியா? ஏய், நீ சாமியா? ஆமா பெரியத்த சாமி. மருமக சாமிய பார்த்து இப்படி மரியாதை இல்லாம ஏக வசனத்துல எல்லாம் பேசக்கூடாது சாமி. அப்புறம் ஆத்தா உங்களை கண்ணு குத்திருவா. ஆத்தாவோட சாபத்துக்கு ஆளாயிடாதீங்க. என்ன அத்தை சாமி அப்படி பாக்குறீங்க? இப்போ நானும் சாமி ஆயிட்டேன். நீங்க என்ன கண்டபடியெல்லாம் கூப்பிட முடியாது சாமி. சாமின்னு தான் கூப்பிடணும். கண்ட மாதிரி வேலை செய்யலாம் சொல்ல முடியாது. சாமிக்கு என்ன பண்ணணுமோ அத மட்டும் தான் பண்ண முடியும். நீங்க தான் சாமிய அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஒரு சாமிக்கு அவ்ளோ பத்தியம் இருக்கணும்னு நீங்க தான் சொன்னீங்க. இப்ப வீட்ல வேற 2 சாமி இருக்கு. நாங்க சரியா இருப்போம். அதே மாதிரி வீட்ல இருக்கிறவங்களும் சாமிய அனுசரிச்சு சாமிகளுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நடந்துக்கணும். சாமிகளா, நீ இப்ப யார கேட்டு மாலை போட்ட? என்ன பெரியத்த சாமி, உங்களுக்கு அறிவே இல்லையா சாமி? முட்டாள் சாமியா நீங்க? உங்களுக்குலாம் ஒரு வேண்டுதல் இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கும்ல. வேண்டுதல வெளிய சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா பெரியத்த சாமி? இருந்தாலும் நீ வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட சொல்லிட்டு தானே பண்ணிருக்கணும். சொல்லிட்டு தான் சாமி பண்ணிருக்கேன். ஏய், என்கிட்ட எப்படி சொன்ன? என்ன சாமி நீங்க பெரியவங்கனா நீங்க மட்டும் தானே சாமி. உங்களை நான் அந்த லிஸ்ட்லயே வைக்கல சாமி. என்னது? லிஸ்ட்லயே வைக்கலையா?
அப்புறம் யார்கிட்டடி சொன்ன? ஓம் சக்தி, பராசக்தி, 1000 கண்ணுடைய அங்காள பரமேஸ்வரியே. ஓம் சக்தி, பராசக்தி, 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 ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இப்ப என்கிட்ட கேளுங்க சாமி. என்ன சாமி அப்படி பாக்குறீங்க? சரவண சாமி ஒரு வேண்டுதல் வச்ச மாதிரி பூங்கொடி சாமி ஒரு வேண்டுதல் வச்சிருக்கு சாமி. நானும் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன் சாமி. நீங்களும் ஏதாவது வேண்டுதல் வச்சிருக்கீங்களா சாமி? எனக்கு எந்த வேண்டுதலும் இல்ல. இருக்காது சாமி. ஏன்னா நீங்க இஷ்டத்துக்கு திங்க முடியாதே. என்ன நான் சாப்பிடுறத பத்தியே பேசுறாங்க. இவங்க வீட்டுல இல்லைன்னா கூட மோப்பம் பிடிச்சிடுறாங்களே. ஆமா சாமி, நாங்க வீட்ல இல்லைனாலும் மோப்பம் புடிச்சிருவோம் சாமி. ம். மகேஸ்வரி சாமி, நான் அம்மனுக்கு மாலை போட்டிருக்கேன் சாமி. இனிமே நீங்க கொஞ்சம் சுத்த பத்தமா இருக்கணும். ஆச்சாரத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சாமி. அதுவும் சாமி கிட்ட கொஞ்சம் கண்ணியமா நடந்துக்கணும். குறிப்பா கோபப்படாம சாந்தமா இருக்கணும். அதுவும் சாமி கால்ல அடிக்கடி விழுந்தா ரொம்ப நல்லது. நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஆஹா. என்ன ஸ்ருதி சாமி, உங்க அம்மா சாமி ஏதாவது இஞ்சி சாப்பிட்டாங்களா? இஞ்சி தின்ன ஏதோ ஏதோ மாதிரி முகத்தை வச்சுட்டு போகுது. மாமா சாமி, ஆ? அவளே ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கா சாமி. ஆமா மருமக சாமி, நமக்கு எதுக்கு அவங்க பொல்லாப்பு? சாமியே சரணமையப்பா. ஐயோ சாமி, மாமா சாமி. ஆ?